அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதத்தின் 10ஆம் தேதி, அதாவது 10/10/2023. இந்த சூப்பரான நாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் மகத்தான வெற்றியை பெறும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது நம்பிக்கை இருக்கு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்களின் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அறையின் எண்கள் கூட பார்த்தீங்கன்னா 369 அப்படின்ற நம்பர்ஸ் உடைய கவுண்டிங் வர மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 369 நம்பர்ஸ் உடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை நம்மால் புரிஞ்சுக்க முடியும்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தோம்னா 369 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம மைண்ட் சோல்ஜர் சேனல்ல கூட பார்த்தோம்னா இந்த 369 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தி நிறைய டெக்னிக்ஸை நம்ம பார்த்திருக்கோம். ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். தெய்வ புலவராகிய திருவள்ளுவர் கூட பார்த்தோம்னா எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அவருடைய குரலில் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு எழுதியிருக்காரு. அடுத்ததாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கும். அதே போல மந்திரத்திலும் நிறைய எழுத்துக்கள் இருக்கும். ஆனால் வழக்கமாக நாம் பேசக்கூடிய வார்த்தையை காட்டிலும் மந்திரத்திற்கு அதிகமான சக்திகள் இருக்கு. இதற்கு காரணம் அந்த மந்திர வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் கரெக்டா கம்பைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த வார்த்தைக்கு அதீதமான அதிர்வலைகள் கிடைக்கும். அதே போல எத்தனையோ நம்பர்ஸ் இருந்தாலும் அதை கரெக்டான ஒரு காம்பினேஷன்ல நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய ஆற்றல்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். சோ இது போல சில காம்பினேஷன் ஆஃப் பவர்ஃபுல் நம்பர்ஸ் தாங்க நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை குறிப்பிட்ட சில நாட்களில் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய சக்திகள் இன்னமும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் டே தாங்க இன்றைய தினம். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்த காரியம் வெற்றி பெறுவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ஏஞ்சல் நம்பர்ஸ், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் அஃபர்மேஷன்ஸ்லாம் கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. இந்த மெத்தடை இன்றைய தினம், அதாவது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2023 செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணி முதல் இரவு 11 மணி 59 நிமிடங்களுக்குள்ளாக இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்திக்கணும். நைட் 11 to 11:59 இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுவதற்கு ஒரு பேப்பர் அல்லது டைரி, நோட்புக்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்டு அன்ரூல்டுன்னு எந்த நோட்புக் அல்லது பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எழுதுவதற்கு கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. மற்றபடி எந்த கலரையும் நம்ம பயன்படுத்த வேண்டாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறை
நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நேரத்துல நிறைய கோரிக்கைகளை வைக்க வேண்டாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு சீக்ரெட், எந்த கோரிக்கை அல்லது தேவைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறிவிட்டால் எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்ட்டா நீங்க கொண்டு வரணும். அந்த உணர்வு நிலையோட தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதணும். இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுவதனால நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுன்னு அந்த எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாதுங்க. ரிசல்ட்டுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்ற மனநிலையில இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். எத்பாவம் தத்பவத்தின்னு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதை நம்ம பாவனை செய்றோமோ பாவிக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். சோ ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுடைய அந்த குறிப்பிட்ட கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எப்படி நடந்துப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்றத உண்மையிலேயே நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சந்தோஷத்தை அப்படியே எக்ஸாக்ட்டா நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்க கூடாதுங்க, இயற்கையாக இருக்கணும். சோ மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. அப்பதான் அந்த உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்த முடியும். தனி அறை இல்லாதவங்க அல்லது தனிமையில எழுத முடியாதவங்க கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடை முடிக்கிற ஒரு 10 முதல் 15 நிமிடங்களுக்கு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட தாங்க இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதணும். சோ உங்களை யாரோ தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாலோ அல்லது உங்களை சுற்றி யாராவது பேசிக்கிட்டே இருந்தாலோ உங்களுடைய கவனம் சிதறும். கவனம் ரொம்பவுமே முக்கியம். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். சோ முழு கவனத்துடன் ஹாப்பியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, 1111. ரொம்பவுமே சிம்பிளான சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் இது. நீங்க வேணும்னா 2 1 பக்கத்துல அந்த கோலன் நீங்க வச்சுக்கலாம். அதாவது 2 டாட் நீங்க வச்சுட்டு பக்கத்துல இன்னும் 2 1 நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸா 4 1 கூட நீங்க எழுதலாம். நடுவுல அந்த டாட் வைக்கணும், அதாவது அந்த கோலன் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை 111 முறை 111 டைம்ஸ் நம்ம எழுதணும். எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக நீங்க இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 1 to 111 வரைக்கும் நீங்க நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. காலையில கூட நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்பர்ஸ் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. 1 முதல் 111 வரை நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இரவு 11 மணி முதல் இரவு 11:59 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எழுதும் பொழுதே நம்பர்ஸ் போட்டுட்டு எழுதக்கூடாதுங்க. அதனால முன்னாடியே நீங்க நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரே ஷீட்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை பயன்படுத்திக்கலாம். அடிஷனலா இன்னொரு பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஒரே பேப்பர்ல சைடுல கூட நீங்க எழுதலாம். அதாவது காலம் மாதிரி போட்டுட்டு பக்கத்துல கூட நீங்க எழுதலாம். நிறைய பேப்பர்ஸை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை சேஃப்டியான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. வெளியாட்கள் அதை யாராவது பார்த்தால் கூட பிரச்சனை கிடையாதுங்க. எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. நோட் புக்ல நீங்க எழுதியிருந்தாலும் அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. ஆனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அதை நீங்க எரிக்கணும். அந்த கோரிக்கை முழுவதுமாக நிறைவேறினதற்கு பிறகு எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.